ரெதி வணக்கம். வெனிசுலாவில் ஏற்பட்ட 2 அடுத்தடுத்த நிலநடுக்கத்தால் 1 லட்சம் பேர் வரை பலியாக இருக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தென் அமெரிக்காவின் வடக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நாடு வெனிசுலா. இந்த வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதில் தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்லாம் நிலைகுலைந்து போயிருக்கின்றது. இதனால் மீட்பு பணிகளும் தற்போது தீவிரமாக ஓய்வில்லாமல் நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த இரட்டை நிலநடுக்கத்துக்கு இடையில் 39 வினாடிகள் தான். முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7.2 என்ற ரிக்டர் அளவில் பதிவாகிறது. அதற்கு பிறகு அடுத்த 39 வினாடிகளில் உடனடியாக மற்றொரு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அது 7.5 என்று ரிக்டர் அளவில் பதிவாகிறது. இப்படியாக அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அங்கு ஒரு மிகப்பெரிய சேதம் அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தால் கரிபியன் தீவு பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை முதலில் விடுக்கப்பட்டு தற்போது அது வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சேதம் உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அச்சத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்ல வேண்டும். அதிகாரப்பூர்வமாக வெனிசுலா அரசு இதுவரையில் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வெனிசுலா அரசு அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அமெரிக்க புவியியல் மையம் கணிப்பின்படி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வரை பலியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இயற்கை பேரிடரால் கிட்டத்தட்ட 1 லட்சம் வரையிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் உயிரிழப்பை தற்போது 1 லட்சம் வரை இருக்கலாம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மதிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெனிசுலாவினுடைய தலைநகர் கராகஸ் முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த நகரமும் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை நிலைகுலைந்து போயிருக்கிறது என்றே சொல்லலாம். வீதிகளில் மக்கள் அலறியடித்தபடி ஓடியதாகவும் இடிபாடுக்குள் தங்களுடைய உறவினர்களை தேடக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பரிதவிப்புக்கு ஆளாகி இருப்பதாக கூட அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிகின்றது. அதே போன்று நகரினுடைய முக்கிய பகுதிகளில் மீட்பு குழுவினர் தன்னார்வலோடு இணைந்து இடிபாடுகளை அகற்றி உயிருக்கு போராடுபவர்களை மீட்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தோண்ட இடிபாடுகளை சீரமைத்து இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணிகளும், அதே போன்று இடிபாடுகளை களைந்து தோண்ட சடலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அவலமும் அதிர்ச்சியும் அந்த நாட்டில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தான் அங்கு உயிரிழப்பு என்பது 1 லட்சம் வரை இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தினுடைய வீரியத்தால் வெனிசுலாவுடைய மிக முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக பார்க்கப்படக்கூடிய சைமன் பொலிவர் சர்வதேச விமான நிலையம் கூட பலத்த சேதமடைந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. கடலோர பகுதியான லா குறைவாவில் இருக்கக்கூடிய விடுதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அனைத்துமே தரைமட்டமாக இருக்கின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதற்கு பிறகு அடுத்தடுத்து நில அதிர்வுகளும் ஏற்பட்டிருக்கிறது. 2 நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 4.9 முதல் 6.4 என்ற ரிக்டர் அளவிலான 20